अहोबिलेगारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानम् लक्ष्म्या समालिङ्गितवामभागं लक्ष्मीन्दुसिंहं शरणं प्रपद्ये। वन्दे नृसिंहजायामनादिमायामपोहितुं हेयां सुललितसुन्दरकायां सुरेन्द्रगेयां सुरऋषभिर्ध्येयां वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वै जयन्ती विभूषणं नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। श्रीमद् भागवतத்தில் மிக முக்கியமான பாகவதத்தினுடைய ஹிருதயம் என்று மகான்கள் போற்றி உகந்து கொண்டாடக்கூடிய தசமஸ்கந்தத்தில் குறிப்பா தேவகியின் கர்ப்பத்தில் எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணன் வசித்த பொழுது அவனை பிரம்மருத்ராதிகள் எவ்விதம் ஸ்தோத்திரம் செய்தார்களோ அப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தோத்திரத்தை இன்றைய தினத்தில் நாம் அனுபவிக்கப் போகிறோம். பிரம்மஸ்துதி தேவஸ்துதி என்பதாக இதற்கு பாகவதத்தில் ஒரு திருநாமம் உண்டு. அதாவது நேற்றைய உபன்யாசத்தில் நாம பார்த்த விஷயம் என்ன? தேவர்கள் எல்லோரும் அந்த பூமி தேவியை அழைத்துக் கொண்டு திருப்பார்கடலுக்கு இக்கரையில் நின்று பெருமாளை ஸ்தோத்திரம் செய்தார்கள். பெருமாளுடைய அவதாரம் என்ன? பகவத்கீதையினுடைய 4வது அத்தியாயத்தில் பரமாத்மா அருளி செய்யும் பொழுது யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சிருஜாம்யஹம் என்று சொல்றார். அந்த 4-5 ஸ்லோகங்களை சொல்லும் பொழுது பெரியவர்கள் இதற்கெல்லாம் அவதார ரகசிய சிந்தனம் என்று வர்ணிக்கிறார்கள். அவதாரஸ்ய சத்தியத்துவம், பரமாத்மாவுடைய அவதாரம் என்பது இந்திரஜாலத்தை போன்றதா? மித் அப்படின்னு இப்ப புதுசா ஒரு கதை சொல்றாலும் எல்லாரும் மித் அப்படின்னு மித்னு அர்த்தம் பொய், உண்மை இல்லை, அதுக்கெல்லாம் எந்த விதமான ஆதாரம் கிடையாது, அதெல்லாம் சும்மா பொய்யா இருக்கு எப்படி சொல்றாலும். அந்த மாதிரி அந்த பரமாத்மாவுடைய அவதாரம் என்பது சத்தியம் தானா அல்லது பொய் தானா என்பதான பலவிதமான சிந்தனைகள் எல்லோருக்கும் ஏற்படுகின்றன. பெருமாளே சொல்றார் அவதாரஸ்ய சத்தியத்துவம் அஜஹஸ்வஸ்வபாவதா என்று சுவாமி தேசிகன் இதை திருடீகரணம் பண்ணி காண்பிக்கிறார். தாத்பரிய சந்திரிகையிலையும், அதாவது பகவத்கீதையுடைய வியாக்கியானமான தாத்பரிய சந்திரிகையில மேல ரகசிய திரைசாரத்துல பல இடங்கள்ல இந்த அவதார ரகசியம் என்பதான 4வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்தியந்தம் நுட்பமான விஷயத்தினுடைய காம்பீரியத்தை நாம் தற்பொழுதும் அறிந்து கொள்ளும் வகையாக சுவாமி தேசிகன் உபதேசம் செய்கிறார். அதுதான் தேசிகனுடைய பெருமை. எனவே அவதாரம் என்பது சத்தியம். அந்த அவதார நிலைகளிலும் பெருமாள் எந்த தன்னுடைய தன்மையை விட்டு விட்டு பிறக்க மாட்டார். ஆழ்வார் பாசனம் சாதிக்கிறார், ஆதியம் சோதியுருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தார் சாதித்தார். ஆதியம் சோதியுருவை அங்கு வைத்து, அங்குனா பரமபுரன் அர்த்தம், அங்கு வைத்து இங்கு பிறந்தான் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்லிக்கிறார். இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒருத்தர் சொன்னார், ஒன்றும் இல்லை சுவாமி, ஒருத்தர் உபன்யாசத்துக்கு ஒரு ஊருக்கு வர 10 நாள் உபன்யாசம், அந்த உபன்யாசத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் ஒரு நோட்ஸ்ல எழுதி வச்சிருக்க, ரொம்ப அவசரம், ட்ரெயின் கிளம்பி எடுத்து ரயில் ஏற அவசரம், அதுலேருந்து கிளம்புறச்சவே லேட் ஆகிடுது, எல்லாம் துணிமணிலாம் எடுத்து வச்சுட்டார், திருமண் பட்டி சொம்பு எல்லாம் எடுத்து வச்சுட்டார், முக்கியமாக ஒரு குறிப்பு எழுதி வச்சிருந்தாரு, 10 நாள் உபன்யாசத்துக்கு தேவையான விஷயங்கள் எழுதி வச்சிருந்தாரு, அந்த நோட்ஸை ஆத்துலயே வச்சுட்டு வந்துட்டார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அங்க வைத்து இங்கு பிறந்தேன்னா அங்க தேஜஸ் இருக்கு, இங்க பெருமாள் அவதரித்தான்னா இங்க தேஜஸ் இல்லைன்னு அர்த்தமாயிடுது. அப்படி அர்த்தமாயிடுறது. அப்படி அர்த்தம் பண்ணல நம்ம பூர்வர்கள்லாம். பெருமாள் அஜகத் ஸ்வஸ்வபாவத்துவம், எந்த இடத்துல அவன் எப்படி எந்த நிலையில் இருந்தாலும் அவனுடையதான தன்மை என்பது மாறவே மாறாது. அப்ப அங்கு வைத்து இங்கு பிறந்தனா எப்படி வைகுண்டேதி பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு அச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சக என்று வைகுண்ட தாமாவில் வைகுண்ட லோகத்தில் பெருமான் அப்ராகிருதமான திவ்யமங்கள விக்கிரக விசிஷ்டனாக அகர்மவசியனாக விளங்குகிறானோ அதே போன்றுதான் அவனுடைய அவதார நிலைகளிலும் பரமாத்மாவிற்கு இந்த திவ்யத்வஹானி, அதாவது திவ்யத்துவம் என்பது குறைவராமல் கிடைக்கிறது. ஆகையால் தான் இந்த அவதார ரகசியத்தை எவனொருவன் நினைக்கிறானோ அப்படிப்பட்டவனுக்கு
மீண்டும் பிறவி கிடையாது என்பதையும் பரமாத்மா வலியுறுத்தினார். ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம ந ஏதி மாமேதி அர்ஜுன. ஹே அர்ஜுனா, என்னுடையதான இந்த அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகதிம் சுவாமதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயா யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம். இப்படி பல விஷயங்களை சொன்னாலும் பெருமாள் இந்த ஜென்மான அர்த்தம் அவனுடைய பிறப்புகள், மகன் ஒருவனுக்கல்லாத மாமேனி மாயனுடைய அவதாரங்கள், கர்ம பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து என்று அவன் செய்யக்கூடிய விசித்திரமான கர்ம சேஷ்டிதங்கள், இவை அனைத்தும் திவ்யம். திவ்யம் தான் அர்த்தம் திவி, அதாவது அப்ராகிருதமயமானது. நம்மளை போல ஒரு கர்மாவினால ஏற்படக்கூடியது இல்லை. இப்ப நமக்கு புண்ணிய பாப ரூபமான கர்மா ஏற்பட்டிருக்கு. அந்த கர்மாவுக்கு ஏற்றால் போல்தான் நாம நடக்கிறோம். நாம சுவாதந்திரியமா இஷ்டத்துக்கு சில காரியங்கள் பண்ணணும்னு நாம் ஆசைப்பட்டால் கூட நமக்கு அது துஸ்சாத்தியம். முடியுமா? இப்ப இந்த தேகத்தை அடைந்திருக்கக்கூடிய ஒருத்தர் எனக்கு இந்த தேகம் ரொம்ப போர் அடிக்கிறது, இதற்கு பதில் நான் இன்னொரு தேகத்தை எடுக்கிறேன் அப்படி சொல்ல முடியுமா? அல்லது இந்த தேகத்தில் தன்னுடைய வாழ்க்கையில தான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்டு அவர் இஷ்டத்திற்கு தான் அவரால் பண்ணி முடிச்சிட முடியுமோ? முடியவே முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. மோதத்தை பகவான் ஜீவைஹி பாலக்கிரீடனகைஹி இவ என்று பிரமாணம் சொல்லுகிறது. எப்படி குழந்தைகள்லாம் பொம்மைகளை வைத்துக் கொண்டு விளையாடுகிறார்களோ அது போன்று பரமாத்மா பரம்பொருளான வாசுதேவன் நம்மையெல்லாம் வைத்துக் கொண்டு அவன் விளையாட்டு செய்து கொண்டிருக்கிறான், விளையாடிக் கொண்டிருக்கிறான். அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே என்று பகவத் ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்துடைய மங்கள ஸ்லோகத்துல இதை அருள் செய்கிறார். உலகெல்லாம் அழகிலா விளையாட்டுடையவன். ஆனால் அவன் எதுக்கு பிறக்கணும்? மர்த்தியாவதார கலு மர்த்திய சிக்ஷணம் என்பதாக பாகவதம் சொல்றது. மத்ஸ்யமாய் பிறந்தான், கூர்மமாய் பிறந்தான், நரசிம்மமாய் பிறந்தான், வராகனாய் பிறந்தான். ஆனால் உலகம் எப்படி அவனை புரிந்து கொள்கிறது? அவனை மத்ஸ்யமாத்தான் பார்க்கிறது, கூர்மமாத்தான் பார்க்கிறது, வராகமாத்தான் பார்க்கிறதை தவிர்த்து பெருமாளை யாரும் பார்க்கவே மாட்டேங்கிறோம். மாயாவசேன மகராதி ஷரீரினன்பாம். உன்னுடைய ஆச்சரியமான சங்கல்ப விசேஷத்தினாலே தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துல கேட்கிறார். உன்னுடைய ஆச்சரியமான சங்கல்ப விசேஷத்தினாலே மீனாய் ஆமையாய் கேழலாய் குரலாய் நீ அவதரித்தாய். உன்னை எல்லாரும் அப்படியே தான் பார்க்கிறாளே தவிர்த்து பரமாத்மான்னு பார்க்க மாட்டேங்கிறான். இத கண்ணனும் கீதையில சொல்லியிருக்கான். அவஜானந்தி மாமூடா மானுஷம் தனுமாசம் என்று கண்ணனும் கீதையில சொல்லியிருக்கான். எனில் அவன் மனிதனாய் வாமனாவதாரத்திலிருந்து ஆரம்பித்து மர்த்தியாவதாரம், மர்த்தியான யாருக்கு பேர்? மனுஷனுக்கு பேர். வாமனாவதாரத்திலிருந்து ஆரம்பித்து பெருமாள் மர்த்தியாவதாரம் எதற்காக எடுக்க ஆரம்பித்தான்? மர்த்தியாவதாரா கலு மர்த்திய சிக்ஷணம். மனிதனாய் பிறத்தலினுடைய காரணம், நோக்கம் மனிதர்களான நமக்கு வாழ்க்கை நெறிகளை, வாழ்க்கையின் நடைமுறைகளை காண்பித்துக் கொடுப்பதற்காக. இதுதான் பகவானுடைய உயர்ந்த நோக்கம். அப்பேற்பட்டதான அந்த அவதாரம் அவன் பிறந்தவாறும் அது ஆண்டாள் சொல்லுவார். கற்றிடம் மேய்க்களும் மேய்க்கப் பெற்றான், காடுவாழ் சாதியும் ஆக்கப் பெற்றான், பற்றி உறவிலே ஆப்புண்டான் என்று அவனை கற்றா ஒருத்தி அடிக்கிறா, ஒருத்தி உதைக்கிறா, இன்னொருத்தி வாய மூடு இதெல்லாம் பண்ணி என்ன பாருன்னு சொல்றா, அவனை ஆழாழ வைக்கிறா. இதெல்லாம் பெருமாள் யாருக்காக பண்ணினான்? இதெல்லாம் பெருமாள் யாருக்காக பண்ணி காண்பிச்சுட்டு இருக்கான்? பக்தர்கள் என்ன பண்றார்? இது போன்றதான அந்த சரித்திரங்கள். அதுதான் ஆழ்வார் பிறந்தவாறும் அப்படின்னு குறவையாய்ச்சியரோடு கோத்ததும் குன்றம் ஒன்று ஏந்தியதும் பின்னாடி கோபியாய் இருக்க பார்க்க போறோம். இப்படி பிறந்து வளர்ந்து அவன் பெரிய பாரதத்தை செய்தது, இதெல்லாம் நினைக்க 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 என் நெஞ்சம் நெக்கொசிந்து கரைகிறது. என்ன பெருமாளுடைய சௌலபியம் எத்தகையது! அந்த பரம்பொருள் என்ன மாதிரி ஒரு காரியத்தை பண்ணணும்? எப்படி இந்த சர்வேஸ்வரன் எம்பெருமானுக்கு இது சாத்தியமாகிறது? நமக்கு பலமுறை இந்த உபன்யாசம் சொல்லியிருக்கணும் இல்லையோ,
ஏதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட் வந்தா கூட நாம ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம ஸ்டேட்டஸ் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஒரு காஃபில சர்க்கரை இல்லைன்னா அப்புறம் ஒய்ஃப நீ சர்க்கரை போடல, எனக்கு சர்க்கரை போட்டு கொடு அப்படின்னு கேட்கறத கூட நாம ஈகோவா அப்ரோச் பண்றோம். நமக்கு அதை கொண்டு வந்து கொடுக்கச்சே கூட அவர் சொல்லிட்டார், உடனே நாம எதுக்கு அவள்கிட்ட கேட்கணும் அப்படின்றதாக சொல்லி அந்த அந்த ஒரு ஈகோ அவளுக்கு இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஒரு மனோபாவ சித்தி என்பது ஏற்பட்டிருக்கு. ஆனா எம்பெருமான் என்ன பண்றான்? அவதாரம் என்பதாக பெயர். அவதாரம்னு அர்த்தம் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடிய பரமாத்மா அந்த ஸ்தானத்தை விட்டு தான் தானா கீழே இறங்கி வந்து இந்த பக்தர்களோடு பக்தர்களாக அவன் கலந்திருப்பது என்பது அவனுடையதான பெரிய பெருமை. சுவாமி இந்த சாரத்தியம் பண்ண விஷயத்தை சொல், தூது போதல், சாரத்தியம் செய்தல். யாராவது ஒத்துப்பாளா? சல்யனை போல இருந்தவன்னா சாரத்தியம் பண்றதுக்கு சித்தமா இருந்தானா? தூது போகுதல் பெருமாள். தர்மன் விடத்தான் தூது போனார் வந்தார் அப்படின்னு தர்மன் விடத்தான் தூது போனார். கிளம்பி போறதுக்கு ரெடியா இருந்தான். போயிட்டு வராங்க தர்மன், ஒரு மெசேஞ்சர் இல்லையா? பெருமாள் என்ன பண்ணான்? கொரியர் சர்வீஸ் பண்ணான். தம்சம் காரியம் பண்ணா பெருமாள். ஒரு ஆர்டிகல் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து போய் இன்னொரு இடத்துல கொண்டு போய் டெலிவரி பண்றதுக்கு டம்சம் தான் அது பேரு. அதை கொண்டு வந்து பெருமாள் கொடுத்தான். யார் என்ன கொடுக்குறாளோ அதை கொண்டு வந்து கொடுத்தான் பெருமாள். அடுத்தது டிரைவர் உத்தியோகம் பண்ணணும். டிரைவர் என்ன பண்ணணும்? காரை கிளீன் பண்ணணும், என்ஜின் ஆயில் தான் பார்க்கணும், அந்த ஹார்ஸ் பவர் சரியா இருக்கான்னு பார்க்கணும். இது அத்தனையும் பெருமாள் பார்க்கணும். அதனால்தான் தேசிகன் நாதோச்சிதம் நந்துஷு பாரதந்தியம், தன் பக்தர்களுக்கு, இது பீஷ்மத்திலே பார்த்த நம்ம விஷயம் இது, நாதோச்சிதம் நந்துஷு பாரதந்தியம் என்று தன்னுடைய பக்தர்களுக்கு அவர்கள் இட்ட வழக்காக இருப்பது இவனுக்கு மேன்மைக்கு தக்கதொரு சான்றாக விளங்குகிறது. இது இவனுடைய மேன்மைக்கே திருஷ்டாந்த பூதம். இவன் அதை பத்தி ரொம்ப ரசிச்சு என்ஜாய் பண்றான். எனக்கு ஏதாவது அசைன்மெண்ட் கொடுங்களேன். ராமாவதாரத்துல யாருமே என்கிட்ட எதுவுமே வாங்கிக்கல வேலை, எல்லாரும் பெருமாள் பெருமாள் பெருமாள்னு சொல்லி என்னை தூக்கி தனியா உட்கார்ந்து பெருமாள் பெருமாள் பெருமாள்னு சேவிச்சுட்டு விட்டுட்டீங்க. நீங்க எனக்கு ராமாவதாரத்துல என்னை யூட்டிலைஸே பண்ணிக்கல. நீங்க ஒரே குறையா பெருமாளுக்கு ராமாவதாரத்துல கிடையாது. அவனை யாரும் வந்து அவன் சக்கரவர்த்தி திருமகன் சக்கரவர்த்தி திருமகன் சொல்லி கழுத்திலே ஓலை கட்டி தூது போ என்னவா போலேன்னு கழுத்துல ஓலையை கட்டி நீ போ. இந்த புறாவெல்லாம் அந்த காலத்துல அனுப்புவாள் இல்லையோ, பறவைகள் மிருகங்கள்லாம் அனுப்புவாள் இல்லையோ, அந்த மாதிரி போது எனக்கு சொல்றதுக்கு ராமாவதாரத்துல யாருமே ரெடியா இல்லை. மகர்ஷிகள்லாம் கூட சரணாகதி பண்ணினாலே தவிர்த்து ராமா 2 குடம் ஜலம் தூக்கிடுவான், இந்த ஆசிரமத்தை சுத்தம் பண்ணி வை, எங்களுக்கு தேவையான காய்கனி கிழங்குகள்லாம் கொண்டு வந்து கொடுங்க, எங்களுக்கு 2 நாளைக்கு இங்க வந்துருக்கு எங்க ஆசிரமத்துல மகர்ஷிகளுக்கெல்லாம் தலி பண்ணி போட்டுட்டு போ அப்படின்னு ஏதாவது ஒரு விதத்துல பெருமாளுக்கு வேலை கொடுத்துருப்பாளாவா? ஐயோ பெருமாள் பெருமாள் ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பெருமாள் கையை கூப்பி சேவிச்சுட்டே இருந்தா. எங்க ஊர்ல அறிவொன்றும் இல்லா ராய்குலத்து உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாக முடியும் உந்தன்னை சிறுபேரும் சீரியரோட அதுன்னு அவளுக்கெல்லாம் அதெல்லாம் பத்தி கவலையே கிடையாது. கோவிந்த பட்டாபிஷேகத்துல இந்திராதி தேவர்கள் வந்து பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணினால் கூட கிச்சு வாடா, டே பையா வாடா அப்படின்னு தான் பெருமாள் இடத்துல பழகினான். இந்த சௌலபியத்தை பெருமாள் தான் காண்பித்தான். அந்த திருவாய்ப்பாடியில தன்னுடைய பரத்துவத்தை மறைத்துக் கொண்டு சௌலபிய பரிபூர்ணனாக அவன் விளங்கினான். அதற்காகவே பெருமாள் என்ன பண்ணான்? ஒரு அவதாரத்தை எடுத்தான். தனக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கணும்னே பெருமாள் ஆசைப்பட்ட ஒரு அவதாரம் எடுத்தான். அது மட்டும் இல்லாமல் அந்த அவதாரத்துல எவ்வளவு மேன்மையா இருந்தாலும் சர்வசாதாரணமாக பப்ளிக் அசோசியேஷன் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். பப்ளிக்குடைய அசோசியேஷன் இருந்தா ரொம்ப ரொம்ப அது சிறப்பானது என்பதையும் பரமாத்மா காண்பித்தருளினான். பிராதுர்புபூஷுரணகோ வசுதேவ பத்னியாம் பத்மாபதி பிரணிததே சமயம் தயாயாக. நேற்றைய உபன்யாசத்துல பார்த்தோம். இப்படி தேவர்களுக்கெல்லாம் பிரம்மதேவர் மூலமாக பிரம்மதேவருக்கு ஒரு திவ்ய வாணி அவருக்கு மட்டும் காதல விழுற மாதிரி அனுகிரகத்தை பண்ணா. இது மூலமா பிரம்மதேவர் விஷயங்களை புரிஞ்சுட்டு தேவர்களுக்கெல்லாம் பிரம்மதேவர் சொல்லிட்டார், நீங்க எல்லாம் போய்
வசுதேவ கிரகே சாட்சாத் பகவான் புருஷப்பரஹா என்று வசுதேவருடைய திருமாளியில பரமாத்மா அவதரிக்க போறான். ஜனிஷ்யதே தத் பிரியா பிரீடனார்த்தம் சம்பவந்து சுரஸ்திரியா. அவனுக்கு எல்லா விதத்திலையும் அந்த ஆனந்தத்தை அபிவிருத்தி செய்வதாக. பெருமாளுக்கு தனியா ஒரு ஆனந்தம் வரப்போறது இல்லை, இருந்தாலும் லீலை இல்லை, லீலா விபூத்தியோ இல்லையோ, அந்த லீலா விபூத்தியில ஆசிரிதாரோட சேர்ந்து பெருமாள் ஆனந்தத்தை அனுபவிக்கும்படியாக நீங்கள் எல்லோரும் உங்களுடைய அம்சபூத்தர்களான பல வகையான சிருஷ்டிகளை எல்லாம் செய்யுங்கோள் என்று பிரம்மதேவர் தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ணார், அனுமதி கொடுத்தார். அவெல்லாம் கிளம்பி போறா. மகாபாரதத்துல ஆதி பருவம்னா முதல் பருவம். முதல்ல இது ஆரம்பம். மகாபாரத கதை எங்கதான் ஆரம்பமாகும். அந்த ஆதி பருவத்துல யார் யார் என்னென்ன அம்சத்தோட பிறந்தார்கள் என்பதாக சொல்றோம். விருஷ்டிகள், சாத்வதர்கள், போஜர்கள், கௌரவர்கள், பாண்டவர்கள், இப்படி எல்லாரையும் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கிறார். யார் யார் என்னென்ன அம்சத்தோட பிறந்தார்கள் என்பதை காண்பிக்கிறார். அதன் பிறகு தேவகிக்கு 6 பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்த 6 பிள்ளைகள் கம்சனாலே கொல்லப்பட்டார்கள் என்ற சரித்திரத்தில் நேற்று பார்ப்போம். மாயாதேவி, அந்த மாயாதேவி யசோதையினுடைய கர்ப்பத்தில் அவள் வளர்ந்தாள். அந்த மாயாதேவி தான் தேவகியினுடைய கர்ப்பத்தை இழுத்து ரோஹினுடைய கர்ப்பத்தில் அதை சேர்த்தாள். சங்கர்ஷணா அப்படின்னு அவனுக்கு பேரு. சங்கர்ஷணா சமயக் கரிஷணம், கரிஷணம்னா இழுக்கிறது அர்த்தம். தேவகியின் கர்ப்பத்தில் இருந்த சிசுவை ரோஹிணியினுடைய கர்ப்பத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டார்கள். இங்க ஒரு சூக்ஷம், கதை கேட்கிறவா ரொம்ப யோசிச்சு பார்த்து இந்த சூக்ஷத்தை புரிஞ்சுக்கணும். தேவகியும் வசுதேவரும் ஜெயில இருக்கா. தேவகி கர்ப்பவதி ஆனால்னு சொன்னா அது நியாயம். ஆனா ரோஹிணி கர்ப்பவதி ஆனால்னு சொல்றதை எப்படி ஏற்க முடியும்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்படி ஒரு கேள்வி இருக்கு. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த சிறை என்பதற்கு தாற்பயம் என்னன்னா, கம்சன் தேவகியும் வசுதேவரையும் வீட்டுக்காவலில் வைத்திருந்தார். அதை நீங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். தந்தை காலில் பெருவிலங்கு தாழவிட நள்ளிருக்கன் தோன்றிய எந்தை பெருமான். பேரெழுந்தூர் திவ்யதேசத்து பெருமான வர்ணிக்கிறார் ஆழ்வார். தந்தை காலில் பெருவிலங்கு தாழவிட நள்ளிருக்கன் தோன்றிய எந்தை பெருமான். நள்ளிருக்கன் தோன்றிய எந்தை பெருமான், ராத்திரியில் பெருமான் பிறந்த. அந்த திருப்பாவையில இந்த பெண்கள்லாம் பெருமாளை சேவிக்க போறாலும் நாயகனாய் பாசுரத்துல வரச்சே சொல்லுவா, காலமோ கலியுக்கு தோல் தீண்டின துவாபர யுகம். திரேதா யுகம் மாதிரி அங்க எல்லாரும் சாத்வீகர்களா இருக்க மாட்டான். இதெல்லாம் திருவாய்ப்பாடியில முளைக்கக்கூடிய புல் பூண்டுலாம் கூட விஷப்பூண்டுகளா முளைக்கிறது. தாய் ரூபத்துல ஒரு பேய் வரா, பூத்தனை வரா. ஒரு வண்டி அடியில குழந்தை சாதாரணமா படுத்துட்டு இருக்குன்னா, ஸ்டார்ட் பண்ற வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேன்றது, ஓட மாட்டேன்றது. ஓடாத வண்டின்னு ஒதுக்குப்புறமா வச்சிருக்கிற வண்டி திடீர்னு ஓட ஆரம்பிச்சு கிருஷ்ணன் நெசுக்க வருது புல்டோசர் மாதிரி. ஒரு கண்ணுக்குட்டி ரூபத்துல கூட அசுரன் வரான். இப்படியெல்லாம் இது கலியுக்கு தோல் தீண்டின, இது ரொம்ப சமீபம். துவாபர யுகம்ன்றது என்னது? கலியுகத்துக்கு ரொம்ப அத்தியந்தம் சமீபத்தில் இருக்கக்கூடிய காலமா இருக்கிறதுனால அங்க திருவாய்ப்பாடியில எல்லாமே கிருஷ்ணனுக்கு மொத்தம் தீங்கினை உண்டாக்கக்கூடிய பொருட்களே, வஸ்துக்களே அல்லது அசுரர்கள் தான் இருக்கு அதிகமா. அதனால பயம். அங்கேயோ சக்கரவர்த்தி திருமகன் ராமாவதாரத்தில் பெருமாளுக்கு என்ன பெருமை? பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் என்று பெயர் பெற்றோம். வசிஷ்டர் முதலான மகாத்மாக்கள் மகர்ஷிகள் இருக்கா. யாராவது பிளாக் மேஜிக் பண்ணினா கூட அந்த வசிஷ்டாதிகள் ஈஸியா அதை நிவர்த்தி பண்ணுவான். பெருமாளை யாராவது இங்க வந்து கொண்டு ஐயோ பெருமாளுக்கு திருஷ்டி நினைச்சாடா தெரியல. விஸ்வாமித்திரர் என்ன பண்ண, யாகத்தை ரட்சிப்பதற்காக பெருமாளை அழைத்து சென்றார். அப்ப பெருமாள் தாடகாவதம் பண்ணான், அகலிகைக்கு சாப விமோசனம் கொடுத்தான். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி அந்த உலகுக்கெல்லாம் மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணனே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன். மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன். ஹே பிரபோ ராமா, தாட்டகை சம்ஹாரத்தில் உன்னுடையதான அந்த வில் வலிமை, புஜபல பராக்கிரமம் அப்படி அதை எடுத்து விட்டாலும் இல்லையோ,
கல்லுக்கும் நெஞ்சில் தங்காத அப்புறம் கழன்று கல்லா புல்லருக்கு நல்ல ஒரு சொன்ன பொருள் என்ன போயிற்றன்று. இதெல்லாம் ரசிச்சு சொல்லணும் உபன்யாசத்துல. இப்ப டைம் இந்த உபன்யாசத்துல அது மாதிரி நான் இப்போ சொல்லிட்டு போக முடியாது, அவகாசம் இல்லை. ராமன் விடுத்த பானம், ராமன் விடுத்த அம்பு தாடகையின் மார்பை துளைத்து முதுகு வழியாக வெளியேறியது என்றால் கல் ஒக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கழன்று பாறையை போன்றுதான் அவளுடைய மார்பினை பிளந்து கொண்டு ராம பானம் அப்புறம் கழன்று முதுகு பக்கமா வெளில வந்தது. எதை போல வந்தது அப்படி கேட்டா, வீட்டு காரியங்களை பண்ணிட்டு உபன்யாசம் கேட்கிறவாளுக்கு இந்த காதுல நுழைஞ்சதான ப்ளூடூத் உபன்யாசம் அந்த காது வழியா வெளியேறுமா போலே. நாட் கான்சென்ட்ரேட்டிங் த சப்ஜெக்ட் மேட்டர். என்னமோ காதுல வாங்கிட்டாலே தவிர்த்து அது காதுல ஃபுல்லா நிக்கல. இப்ப நம்ம சௌகரியம் சௌகரியம் சொல்றோம். இப்ப என்ன சௌகரியம்? சுவாமி இப்ப இருந்த இடத்துல இருந்து நல்ல சத்விஷயங்கள் கேட்க முடியாது, எங்கேயோ வெளியில போகிறதுக்கு நாங்க அவசியம் இல்லை, உட்கார்ந்த இடத்துலயே நாங்க நிம்மதியா சத்விஷயங்களை கேட்டு இருக்கோம். நல்ல சமாச்சாரம் தான், அரியன் 100% ஒத்துக்கிறேன். ஆனா 3 வருஷம் முன்னாடி ஒரு உபன்யாசம் நடக்கணும்னா அந்த உபன்யாசம் நடக்கிற இடத்திற்குத்தான் போய் கேட்கணும். ஒரு இடத்துல ஒரு சபையில நடக்கும், ஒரு கோவில்ல நடக்கும், ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி வச்சிருப்பா, நாரகான சபால உபன்யாசம் நடக்கும், ஆர்ஆர் சபா நடக்கும், ஆஸ்திக சமாஜத்துல, அயோத்தியா மண்டபத்துல, சத்யநாராயண கோவில்ல அப்படின்னு உபன்யாசங்கள் நடக்கும். நம்ம வாணி மகால்ல நடக்கிறது. அடியவங்களை போல இருக்கிறவா என்ன பண்ணுவோம், கார்த்தால சீக்கிரம் தனுர்மாச திருவாராதனத்தை முடிச்சுண்டு அங்க இருந்து கிளம்பி உபன்யாசம் பண்றதுக்காக போவோம். அரியெல்லாம் கூட பரவாயில்ல, கருணாகராச்சார சுவாமி மாதிரி இருக்கக்கூடிய அத்யுத்கிருஷ்டமான ஆச்சாரத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் என்ன பண்ணுவான், எங்க அவர் எங்கேயோ சேலையூரில் தாம்பரத்தில் தாண்டி இருக்க பின் மாலை அவர் பெரிய திருவாராதனத்தை முடிச்சுட்டு அங்கேருந்து இங்க வந்து உபன்யாசம் பண்ணிட்டு திருப்பி போய் மேற்கொண்டு தீர்த்தாமாடி அனுஷ்டானங்களை பார்த்துட்டு இஜ்ஜாராதனம் பண்ணணும். 1 மணி ஆயிடுது எப்படி இருந்தாலும். அப்ப உபன்யாசம் கேட்பதற்காக எல்லாரும் வருவான். நல்லா மக்கள்லாம் ரொம்ப ஆர்வத்தோட உபன்யாசத்தை நேர்ல உட்கார்ந்து கேட்கணும்ன்ற ஒரு ஆசையோட வருவான். அந்த சமயத்துல அவரவர்கள் தங்கள் இல்லங்களில் செய்ய வேண்டியதான காரியங்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சிருப்பா. இல்ல இந்த 1 hour 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் உபன்யாசம் கேட்டுவிட்டு மறுபடியும் போய் விட்ட இடத்துல இருந்து அந்த வீட்டு காரியங்களை தான் தொடங்குவான். ஒரு ஆடிட்டோரியத்தில் வந்து உட்கார்ந்து உபன்யாசம் கேட்கும் பொழுது ஆல்மோஸ்ட் அந்த 1.5 hours அவளுக்கு ஸ்ட்ரெயிட் டு த ஸ்ட்ரெயிட் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். விஷயங்களை மனசுல வாங்கிப்பான். அதுல சில சமயம் என்ன பண்ணுவான், இந்த சுவாமி இப்படி சாதிச்சார், அந்த சுவாமி இப்படி சாதிச்சார், நேற்று பாசுரத்துக்கு இப்படி அர்த்தம் சாதித்தார், இன்னைக்கு பாசுரத்துக்கு இப்படி அர்த்தம் சாதிக்கிறார் என்பதாக அதுலயே ஒரு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ணுவான். இன்னைக்கு இந்த சாதனம் எது நவீன சாதனம் சொல்றோமே, இந்த சாதனம் ஏற்பட்ட காரணத்தினால நமக்கு பரம சௌகரியம் வந்துட்டு காலத்துல எழுந்தோமா, ஆத்துல காரியங்கள் பார்த்துட்டே நம்ம உபன்யாசம் கேட்கிறோமா, நல்ல விஷயம். இப்பெல்லாம் நம்ம எல்லாம் கோபஸ்திரிகள் மாதிரி, கோபஸ்திரிகள் எல்லா காரியங்களை பண்ணிட்டே பகவத் சிந்தனை பண்ணினான். ஆனால் அவளுக்கு நமக்கு என்ன ஒரு வித்தியாசம்னு சொன்னா, அவ எல்லா காரியங்கள் பண்ணிட்டே பகவத் சிந்தனை பண்ணினான்னா பகவத் சிந்தனையில ஆழ்ந்திருந்தார்கள். அந்த கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தால் இவளுக்கு காரியங்கள் தானா நடந்தது. ஒரு பெண் மாட்டுக்கு கழிநீர் தொட்டியில அந்த பருத்தி கொட்ட புண்ணாக்க கலக்கணும்னு அவ கிருஷ்ணனை அப்படியே நினைச்சுண்டு தியானம் பண்ணிட்டு லயிச்சுண்டு கிருஷ்ணா 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 தியானம் பண்ணிட்டே என்ன பண்றா, பக்கத்துல இருக்கிற மண் எடுத்து பிடிபிடியா எடுத்து அந்த மாட்டு தொட்டியில கரைக்கிறான். மாட்டு தொட்டியில கரைக்கிறான். மண்ணை கரைச்சி மாட்டுக்கு கைனி வச்சா எப்படி இருக்கும்? ஆனா அவள் இப்படி எடுத்து கலக்க கலக்க கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தால் அது பருத்தி கொட்ட புண்ணாக்காவே ஆகி, இன்னொருத்தி 10 லிட்டர் பால் அடுப்புல வச்சிருக்கா. அந்த பால் அப்படியே திக்கு திக்கு திக்குன்னு நெருப்பு எரியுது, பொங்குறது. அப்படியே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கிருஷ்ணன் நினைச்சுட்டு இருக்கா. கிருஷ்ணன் பார்த்தான், இவள் தன் நினைவிலிருந்து வெளியில வரவர்களும் அந்த பால் பொங்காமல் அப்படியே இருந்துட்டு, அப்படியே அந்த பால் நிக்கிறது.
இந்த மாதிரி பெருமாள் அனுகிரகம் பண்றார். நாம என்ன பண்றோம்னு சொன்னா, இந்த உபன்யாசத்தை இப்படி வாங்கிட்டு இப்படி விட்டுண்டு நாம இன்னைக்கு என்ன இதுல இது ஒரு சுவாரஸ்யம் உண்டு. உபன்யாசம் கேட்டுட்டே தளிக்க பண்றோமோ இல்லையோ, தளியில உப்பு போட்டோமா, பெருங்காயம் போட்டோமா, இல்ல அந்த மிளகா பொடி போட்டோமா, ஒன்னுத்துல கான்சென்ட்ரேஷன் கிடையாது. இதெல்லாம் சொன்னா இந்த ஏபிஎன் சுவாமி பாரு, ஏதாவது ஒண்ணு நம்மள ஏதாவது பண்ணிட்டே இருக்காரு அவர். நாம பண்ற தப்பு எல்லாம் சொல்லிட்டே இருக்காரு. அவர் ஒன்னும் ஒழுங்கா உபன்யாசமே பண்ண மாட்டேன்றாரு. நமக்கு அவரிடத்துல கோபம் தான் வரும். ஆனா இதான் பிராக்டிக்கல், இதுதான் உண்மை. கோபஸ்திரீகளுக்கு நமக்கு வித்தியாசம் என்ன? நாமளும் பெருமாளை நினைச்சிருக்கோம், கோபஸ்திரீகள் நினைச்சிருந்தா. ஆனா கோபஸ்திரீகள் பெருமாளையே நினைச்சிருந்தா. கம்மன் சொன்னா, கல்லுக்கும் நெஞ்சில் தங்காத அப்புறம் கடன்று கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என்ன போயிற்று. சது உபதேசங்களை செய்தார்களேயான பெரியோர்கள், நான் உங்களை சொல்லல, ஜெனரலா சாமானியர்கள் அதை கேட்டுட்டு அவ காதல் நுழைஞ்சு வெளிக்காதல் போகும் இல்லையோ, அந்த மாதிரி தாடகையினுடைய மார்பையை அது தொலைத்தது. அங்க சொன்னவர் கைவண்ணம் அங்கு கண்டேன் விஸ்வாமித்திரர், கால் வண்ணம் இங்கு கண்டேன். அகலிகையினுடைய சாப விமோசனத்துல பெருமாளுடைய திருவடியின் மேன்மையை பேசினார். உடனே என்ன பண்ணிவிட்டார்? பெருமாளுடைய திருவடிக்கு ரக்ஷாபந்தனம் பண்ணினார். உடனே கயிறு மந்திரிச்சு கட்டினார். ஐயோ, பெருமாள் திருவடிக்கு ஆபத்து வந்துட போறது, கண்ணெச்சல் பட்டுட போறது, கண் திருஷ்டி பட்டுட போறது, இன்னும் எத்தனையோ பேரை ரட்சிக்கணும், எங்கேயோ நான் நடந்து போகணும், காடு முழுக்க நடந்து போகணும், 14 வருஷங்கள் சஞ்சாரம் பண்ணணும், பெருமாள் திருவடிக்கு எதுவும் வரக்கூடாது. விஸ்வாமித்திரருடைய ரக்ஷாபந்தனம் பண்ணினார். இந்த சீக்வன்ஸ் எதுக்கு ஆரம்பிச்சது? கலிக்கு தோல் தீண்டின துவாபரயுகம், திரேதாயுகத்தில் இருந்த ராமபிரானை போல வசிஷ்டாதி மகர்ஷிகள் இருந்து அவனுக்கு ரட்சணம் பண்ணல, சக்கரவர்த்தி திருமகனா பிறக்கல, அயோத்தி என்பதாக யோத்தும் சக்யா என்று எதிரிகள் நினைத்து கூட பார்க்க முடியாத பெருமை வாய்ந்த அயோத்தி கஷேத்திரம் என்னும் பெருமை பெறவில்லை. எல்லாம் இங்க ரிவர்ஸ். பெருமாளோ சக்கரவர்த்தி திருமகனா வந்து பிறக்கல, நள்ளிருக்கன் பிறந்தாலே கஷ்டம். அவன் பிறந்தது விஷயம் தெரிஞ்சு போச்சுனாலே அவனை கொள்றதுக்கு கம்சன் ஆள் செட் பண்ணி வச்சிருக்கான். அப்பா அம்மா ஜெயில இருக்கான். அடுத்தது என்ன? அவருக்கு குலபுரோகிதர். அவர் வெளியில வந்து இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது கூட ரகசியம். சக்கரே தவநாம ரகசி விபோ அப்படிங்கிற பட்டத்திரி கிருஷ்ணா குருவாயிரப்பா, அந்த கர்கர் உனக்கு ரகசியமா ஏகாந்தமாக உன்னுடைய திருநாமத்தை சூட்டினார் உனக்கு. இப்படி அதுவும் முளைக்க கூடியதன புல்லு பூண்டு எல்லாமே எப்படி இருக்கு? விஷப்பூண்டுகளாக முளைத்துக் கொண்டிருக்கின்றன. எவ்வளவு ஆபத்து உண்டோ அத்தனை ஆபத்தும் ஒன்று திரண்டிருக்கக்கூடிய க்ஷேத்திரம் திருவாய்ப்பாடி. அத்தனை ஆபத்தும் ஒன்று திரண்டு இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் திருவாய்ப்பாடி இல்லையா? ஆனா பெருமாள் அதை ரசிச்சு பிறந்தான், அதை அனுபவித்து பிறந்தான். ஏன்னா இங்கதான் எனக்கு நல்ல என்னுடைய பரத்வத்தை துளி கூட உணராமல் என்னுடைய சௌலபியத்தையே, அதாவது என்னுடைய எளிமையையே உணர்ந்து அதையே கொண்டாடக்கூடிய பாகவதோத்தவர்கள் இங்கதான் அதிகம் பேர் இருக்கா. ஆகினால நான் திருவாய்ப்பாடியில் இங்கேயே பிறக்கிறேன், இந்த குலத்திலேயே பிறக்கிறேன் என்பதாக பெருமாள் தீர்மானம் பண்ணான். भगवानपि विश्वात्मा भक्तानां अभयंकरः आविवेशांश भागेन मन आनकदुन्दुभेः. भगवानपि विश्वात्मा, विश्वात्मावान பெருமாள் யாரவன்? பக்தானாம் அபயங்கரः, பக்தர்களுக்கு அபயப்பிரதானம் பண்ணக்கூடியவன். ஆஸ்வாஸ்ய வாகமிருத விருஷ்டிபிர் ஆதிதேயான் தைத்தேய பார நமிதான் பிருத்திவீம்ச்ச தேவீம். நேற்று யாதவாபதே ஸ்லோகம் பார்த்தோம். தன்னுடைய அமிர்தமயமான வாக்குகளினாலே தன்னிடத்தில் சரணாகதி பண்ணின தேவர்களை எல்லாம் பெருமாள் ஆஸ்வாசம் செய்துவிட்டு இப்பொழுது அவன் பக்தானாம் அபயங்கர, பக்தர்களுக்கு அபயப்பிரதானம் செய்தவன். ஆவிவேஷாம் சபாகேன மன ஆனகதுந்துபேகே, ஆனகதுந்துபி என்பதாக பெயர் வசுதேவருக்கு. சயேவானகதுந்துபிஹி என்ற அமரகோஷம். அமரம் என்பது என்ன? லெக்சிகன், டிக்ஷனரி வச்சுக்கோங்க, சினானிம்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பரியாய பதங்கள்னு சொல்லுவான் சம்ஸ்கிருதத்தில். அமரம், வைஜயந்தி, இதெல்லாம் நிகண்டு. இதெல்லாம் ரொம்ப அற்புதமான நிகண்டு. இந்த வைஜயந்தி என்னும் நிகண்டு எழுதினது யார் தெரியுமா? யாதவ பிரகாசம்னு சொல்லுவோம். யாதவ பிரகாஷ் இருந்தாரு, ராமானுஜர் யாதவ பிரகாஷர் கதை தெரியுமோ இல்லையோ? அவர் பியூட்டிஃபுல்லா ஒரு நிகண்டு பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகா அது இருக்கும். ஆனா அமரகோஷம் ரொம்ப பாப்புலர். அமரகோஷம் தான் இன்னைக்கு ரொம்ப பாப்புலர். ஆனா அமரகோஷம் தெரிஞ்சதுன்னா
அமரம் தெரிந்தவன் அரை வித்வான் அப்படின்னு சொல்லுவார். இத்தனைக்கும் அந்த அமர கோஷத்தை இயற்றியது ஒரு அவைதிகன், வைதிக மார்க்கத்தை சாராதவன். இருந்தாலும் அதுக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. அந்த அமரன் சொல்றது சயேவ ஆனக துந்துபிகி. யாருக்கு? வசுதேவர் பிறந்த பொழுது சாலப்பெரும்பரையே பல்லாண்டு இசைப்பாரேன்னு டம் 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 அப்படின்னு சப்தம் கேட்டுதான். மேகத்துல மெலிதான ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய சப்தம் கேட்டுதான். என்னடானா, ஆஹா வசுதேவர் பிறந்துட்டான், வசுதேவர் வயிற்றுல பெருமாள் ஆவிர்வவிக்க போறார் என்பதாக அந்த சப்தம். அதுக்கப்புறம் ஆனகம் துந்துபின்னு அந்த மத்தள காகலம்னு சொல்லுவார். அந்த வாத்தியங்கள்லாம் வாசிக்கப்பட்டனவன். அந்த ஆனக துந்துபியின் இடத்தில் பெருமாள் தன்னுடைய மனதை வைத்தான். பிதரம் ரோஜயாமாச ததா தசரதம் நிருபம் என்பது ராமாயணம். தனக்கு தகுந்த ஒரு தாயை தந்தையை பெருமாள் எதிர்பார்த்து காத்திருந்தான் என்று பாகவத் இதுல ராமாயணத்தில் சொல்லும். பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம். இங்க மன ஆனக துந்துபேஹே சபிப்ரத் பௌருஷம் தாம பிராஜமானோ யதாரவிஹி துராசதஹ அதிதுர்தர்ஷா பூதானாம் சம்பபூவஹ. இதுல இன்னொரு சுவாரஸ்யம் ஒன்று உண்டு, நான் கவனிக்கிறேன். ராமன் +2 கிருஷ்ணன் -2 அதான் விஷயம். ராமன் +2 கிருஷ்ணன் -2 அர்த்தம். ராமனுக்கு 12வது மாசம் ராமன் அவதாரம். ததச்ச துவாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ என்று மகரிஷி 12வது மாசத்தில் ராமபிரானுடைய அவதாரம் என்று அந்த அவதாரத்தை கொண்டாடுகிறார். ததச்ச துவாதசே மாசே என்று அந்த அவதாரத்தை கொண்டாடுகிறார். கிருஷ்ணன் 10வது மாசம் பிறந்தான். அது என்ன வித்தியாசம், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இது ஒரு விஷயம் சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தைக்கு 8வது வயசுல உபநயனம் பண்ணு என்று சாஸ்திரம். 8 வருஷம் பிராமணம் உபநயத. 8வது வயசுல உபநயனம் பண்ணணும். 8வது வயசுல பண்ணக்கூடாது. 8வது வயசுல உபநயனம் பண்ணக்கூடாது. சரி, அந்த 8வது வயசு என்பது ஏது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கச்சே 7வது வயசு அப்படின்றது சாஸ்திரம். சுவாமி என்ன கன்ஃபியூஸ் பண்ணல, ஒன்னும் சொல்லுங்க 8வது வயசு சொல்லணும், இல்ல 7வது வயசு சொல்லணும். அதுனா 8வது வயசு 7வது வயசு என்று சொல்றீங்க. அதாவது ஒரு பிள்ளை பிறக்கிறானோ இல்லையோ, அவன் 10வது மாசம் பிறக்கிறானோ இல்லையோ, 10வது மாசத்துல பிறந்தா, இப்போ ஒரு சைக்கிளிங் பிறந்த பிறகு நாம் என்ன பண்றோம், 12 மாசத்துக்கு ஒரு தடவை தானே அவனுடைய பிறந்தநாள் வருது. 12 மாதங்களுக்கு ஒரு முறை தானே அவனுடைய பிறந்தநாள் வருது. அப்படி இருக்கச்சு அவன் 10வது மாசத்துல பிறந்தான் எப்படி சொல்ல முடியும்? அப்ப அது மீதி 2 மாசம் என்ன கணக்குன்னு வரச்சே, பிதாவினுடைய கர்ப்பத்தில் 2 மாதங்கள், மாதாவினுடைய கர்ப்பத்தில் 10 மாதங்கள். இதுதான் சாஸ்திரம். பிதாவினுடைய கர்ப்பத்தில் 10 மாதங்கள், 2 மாதங்கள், மாதாவுடைய கர்ப்பத்தில் 10 மாதங்கள். ஆகத்திய ஒரு பிள்ளை 7வது வயசில் உபநயனம் செய்யப்பட வேண்டும் அவனுக்கு. ஏனென்றால் அங்க அப்பாவுடைய கர்ப்பத்தோடு சேர்த்து கர்ப்பாஷ்டமம் என்பதாக பெற்றார். ராமன் பாயசத்தினாலே பிறந்தார் இல்லையா? ராமன் பாயசத்தினாலே பிறந்தவன். அஸ்வமேத யாகம் பண்ணார் தசரத சக்கரவர்த்தி. பிறகு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணார். அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்திலிருந்து ஒரு பூதம் எழுந்தது. அந்த பூதம் திவ்யமான பாயசத்தை தசரதரிடத்துல கொடுத்தது. தசரதர் தன்னுடைய மனைவிகளுக்கு அந்த பாயசத்தை பங்கிட்டு கொடுத்தார். பிறகு அவர்கள் கர்ப்பம் தரித்தார்கள். ததச்ச துவாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ என்ற 12வது மாதத்தில் அந்த பிள்ளைகளுடைய பிறப்பு ஏற்பட்டது. ராமாயணத்தை இப்படிதான் நம்ம சேவிக்கிறோம். ராமாயணத்துடைய அழக நாம இப்படிதான் கொண்டாடுறோம். இங்க என்ன எடுத்து சபிப்ரத் பௌருஷம் தாம பிராஜமானோ யதாரவிஹி துராசதோதி துர்தர்ஷஹ பூதானாம் சம்பபூவஹ. கிருஷ்ணனை தன்னுடைய வயிற்றில், அதாவது தன்னுடைய வீரியத்தில் தாங்கியவர் யார்? வசுதேவர். அப்பொழுது வசுதேவருடைய தேஜஸ் இன்னும் அதிகமானது. கிரமமா பெருமாள் கிருஷ்ணாவதாரம் செய்கிறான். தன் தந்தையாருடைய கர்ப்பத்தில் இருந்து பிறகு தாயினுடைய கர்ப்பத்தில் அவன் வந்து சேர்கிறான். ஒரு அதாவது அகர்மவசன் என்று பெயர் பெற்ற பெருமாள் நமக்கு இந்த சம்சார பந்தம் ஒழிய வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பாடுபடுறான் பார்த்தீங்களா? அப்ப தேவகி வசுதேவரினாலே கர்ப்பத்தை பெற்ற தேவகி எப்படி விளங்கினாள்? ததோ ஜெகன்மங்களமச்சுதாம்சம்
समाहितं शूरसुतेन देवी दधार सर्वात्मकमात्मभूतं काष्ठायथानन्दकरं मनस्तः सा देवकी सर्वजगन्निवास निवासभूता नितरां नरेजेः भोजेन्द्रगेः ग्रिशिखेव रुद्रा रुद्धा सरस्वती ஞானகலே யதா சதி. ரெண்டு ஸ்லோகத்தினால பாகவதத்தில் கொண்டாடுறார். ததோ ஜெகன் மங்களமச்சுதாம்சம். தேவகி என்னும் கிழக்கு திக்கில் எம்பெருமான் என்னும் கிருஷ்ணன் என்னும் அச்சுத பானு உதித்தமானது, உதயமானது. ததோ ஜெகன் மங்களமச்சுதாம்சம் சமாஹிதம் சூரசுதேன தேவி. அச்சுதாம்சம் சாட்சாத் அச்சுதம், ஆசிரியர்களை ஒருபொழுதும் கைவிடாதவன். அந்த ஆசிரியர்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்காகத்தானே எப்பொழுதும் இவளுடைய வயிற்றில் வந்து பிறந்திருக்கான் பெருமான் தங்கரம். ததார சர்வாத்மகமாத்மபாவம் நேற்றைய உபன்யாசத்திலேயே பார்த்தோம். ஏன்னா அடிக்கடி நான் இப்படி சொல்றதுடைய தாற்பயம் என்ன, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் சில விஷயங்கள் ரசிக்கணும், ரசிக்காது. ததார சர்வாத்மகமாத்மபாவம், எல்லாரையும் தன் வயிற்றிலுடையவனை இவள் தன் வயிற்றில் கொண்டவளாய் விளங்கினாள். அந்த தேவகியினுடைய தேஜஸ், அதாவது கம்சனுடைய வீட்டில் ஏற்றி வைக்கப்பட்டதான விளக்கு ஒளிவங்கியது. துஷ்டனுக்கு, போக்கிரிக்கு, அயோக்கியனுக்கு, பக்தி ஸ்ரத்தை இல்லாதவனுக்கு இதம் தேனா தபஸ்காயன அபக்தாய கடாச்சரன் பரமாத்மா பகவத்கீதை அருளி செய்த மாதிரி ஒரு வீணனுக்கு ஒருத்தர் நல்ல வித்தியை உபதேசம் பண்ணினானேனால் அந்த வித்யை வியர்த்தமாக போனது போல அங்க கம்சனுடைய மாளிகை முழுவதும் சூன்யமானது. ஆனால் இங்கே தேவகியினுடைய மேனியில் மேன்மேலும் ஒரு பொலிவு என்பது உண்டாக தொடங்கியது. இது நல்ல சூக்ஷமான அர்த்தங்கள் இருக்கு இந்த ஸ்லோகத்துக்கு. அவளை பார்க்க 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 கம்சனுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம். என்னன்னா அந்த தேஜஸ பார்த்தா அவனால் தாங்க முடியல. ஆஹா, 6 பிள்ளைகளை கொண்டுட்டோம், நம்ம 7வது பிள்ளை அபார்ஷன் ஆயிடுத்துன்னு உலகமே நினைச்சு. கம்சனா தான் நினைச்சான், கம்சனுடைய நினைச்சான் 7வது பிள்ளைக்கு அபார்ஷன் ஆயிடுத்து. ஓகே, நோ ப்ராப்ளம், நோ இட் இஸ் கிளியர், நமக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதனால இப்ப இவள் வயிற்றுல வளரக்கூடியது 8வது குழந்தை. இந்த சமயத்துல கர்ப்பவதியை கொள்வதும் பாபம். நம்ம துஷ்டனுக்கு கூட சில சமயத்துல புத்தி நல்ல வேலை செய்யறது. கர்ப்பவதியா இருக்கா இவள், அதனால இவளை ஒண்ணும் பண்ணக்கூடாது. என்னதான் பண்றது பார்க்கலாமே. இவ வயிற்றுல வளரக்கூடிய கர்ப்பத்தினால எனக்கு என்னதான் ஆபத்து வந்துடும், அப்படி ஒரு ஆபத்து எனக்கு வந்துருமா, என்னால் அதை சமாளிச்சுக்க முடியாதா? சமாளிக்க முடியாமல் போயிடுமோ? அசரீரணி வாக்கு சொல்லித்தே, அது சொன்னது உண்மைதானே. எப்பவுமே அசரீரணி ஒரு விஷயத்த சொல்லித்தா அது பலிக்குவேன். அதனால ஒருவேளை அந்த குழந்தைமோ கொண்டுடுமா என்ன? இதுல நடுவுல நாரதர் வந்து ஒரு குழப்பிட்டு போனார். என்னன்னா, கம்சா 8வது குழந்தை ஒண்ணு கொல்லணும்னு சொன்னீங்க, நீ அசெண்டிங் இல்லையா டிசெண்டிங் இல்லையா? கவுண்டிங்ல மிஸ் ஆனா பரவாயில்லையா, இல்ல கவுண்டிங்ல மிஸ் ஆகலாம் பரவாயில்லையா? இப்ப இந்த குழந்தை, இதுக்கு முன்னாடி 7வது குழந்தை செம்பர் கடலி செல்வா பலதேவா, அந்த குழந்தை மிஸ் ஆச்சு, அந்த குழந்தை இல்லையே. இப்ப அந்த குழந்தை தேவகிக்கு பிறந்ததுன்னு கணக்கா, பிறக்கலன்னு கணக்கா? கவனிச்சோம் இல்லையா? அதனால்தான் ரோஹிணி கர்ப்பவதியா கர்ப்பம் தரித்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இவர்கள் இருவரும் வீட்டுச் சிறையில் இருந்தார்கள். வசுதேவனுடைய ஏனைய மனைவிகள் அவ்வப்பொழுது இங்கே வந்து சென்றார்கள். இதெல்லாம் ஹரிவம்சம் முதலான கிரந்தங்கள்ல இதை பத்தி கொஞ்சம் விஸ்தாரங்கள் இருக்கு. இதை கொஞ்சம் சூக்ஷ்மமா நம்ம கவனிக்கணும். அடுத்தது, ஏன் நேர சங்கர்ஷணம் ரோஹிணி கர்ப்பத்திலேயே இருந்திருக்க கூடாது? ரோஹிணி சாட்சாத்தா கர்ப்பம் தரிச்சிருக்கலாமே. அது ஏன் தேவகியினுடைய கர்ப்பத்தில் சங்கர்ஷன் இருந்து அந்த கர்ப்பத்திலிருந்து டிராக் பண்ணி அவனை கொண்டு போய் ரோஹிணியுடைய கர்ப்பத்தில் வைக்கணும் அப்படின்னு கேட்டா, அதற்கும் காரணம் இருக்கு. அப்பதான் 8 கர்ப்பம்ன்றது கவுண்டிங்ல இங்க சரியா வரும். கவுண்டிங்ல சரியா வரும். முந்தானத்து பாசனம் என்ன? அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்த பாசனம் கேள்விப்பட்டுள்ளது. அந்த பாசனத்துல செம்பொற் கடலடி செல்வா பலதேவா என்று பலராமனை
மகிழ்ந்து பாடுகிறார்கள். பலராமனுக்கு மங்களாசாசனம் பண்றான். அதுவும் வெற்றி கடகத்தை, அந்த அழகான கால் சிலம்பு வெற்றி கடகத்தை உன்னுடைய திருவடியில் சாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பலராமா என்று அவனை கொண்டாடுறான். என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, 6 குழந்தைகள் இருந்தது, ஒவ்வொன்று இன்னொன்னத்தை வழிச்சு எடுத்துன்னு போயிடுது. 6 குழந்தை, ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய இழுத்துன்னு போயிடுது, வரிசையால குழந்தையும் போயிடுத்து. ஆனால் எங்கள் பலராமன் நம்பி மூத்தபிரான், அவன் தேவகியினுடைய கர்ப்பத்தில் வந்து தங்கினான். ஆச்சாரியனை போன்றவனும் அவனுடைய திருவடி சம்பந்தம் தேவகியின் வயிற்றில் பலராமன் தன்னுடைய திருவடியை வைத்தான். அந்த குழந்தைதானே, அந்த காரணத்தினால்தான் எங்களுக்கு கண்ணன் கிடைத்தான். பலராமனுடைய சம்பந்தத்தினால், திருவடி சம்பந்தத்தினால் எங்களுக்கு கண்ணன் கிடைத்தான். அதனால பலராமனுக்கு நியூ இயர் கிஃப்ட். பலராமனுக்கு நியூ இயர் கிஃப்ட் செம்பொற்கழலடி செல்வம். இந்த கவுண்டிங்காகத்தான் தேவகி வயிற்றில் குழந்தை முதலில் உண்டாகி பிறகு அவள் கர்ப்பம் தரித்து அந்த கர்ப்பம் நடுவினதாக ஒரு விற்த்தாந்தத்தை ஏற்படுத்தி அப்புறம் அது அங்க போச்சு. ஆகையால கம்சன் இப்ப பலவிதமா யோசிச்சு பார்க்கலாம். அவளை பார்க்க 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 அவனுடைய மனசுல அப்படி ஒரு நடுக்கம். என்னுடைய பிராணனை அபகரிக்க இருக்கும் இந்த தேவகாரிய பிரதானனான ஹரி இப்ப தேவகையினுடைய வயிற்றில் இருக்கான். அவன் தேவகாரிய பிரதானம். தேவர்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தான், தேவர்களுக்கு என்ன ஒரு பிராமிஸ் பண்ணியிருக்கானோ அந்த பிராமிஸை எப்படியாவது அந்த ஹரி என்றவன் நிறைவேற்றுவான். அப்பேற்பட்டவன் தான் இந்த வயிற்றுக்குள்ள இருக்கானது அந்த கம்சன் புரிஞ்சுட்டான். என்னமோ கொஞ்சம் நல்ல புத்தி இருந்ததுனால, இல்ல கர்ப்பவதி கர்ப்பிணி, அந்த கர்ப்பிணி நாம ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னான். ஏன்னா கர்ப்பிணியை ஒருவன் கொன்றானே ஆனால் அந்த பாபத்திற்கெல்லாம் பிராயஷ்சித்தமே என்று சொன்னான். கம்சன் அசுர சுபாவம் உடையவன். அவன் சொல்றான், கர்ப்பிணியை கொன்றால் அதன் பின்னர் அந்த கொன்றவன் உயிருடன் வாழ்ந்து கூட அவன் நடைப்பிணத்திற்கு சமமானவன் தான். அவன் உயிருடன் வாழ்ந்து கூட நடைப்பிணத்திற்கு சமமானவன் தான். ஸ்திரீ, அதுவும் சகோதரி, அந்த சகோதரியினுடைய வதம் புகழை அளிக்கும், செல்வத்தை அளிக்கும், அனுகூலமான ஆயுஷை அளித்துவிடும். ஒருவன் என்ன எவ்வளவு அபிமானத்தோடு இந்த காரியத்தை பண்ணாலும், அதாவது தன்னுடைய தேகத்தில் அவனுக்கு அபிமானம் ஏற்படுறது, தன்னுடைய தேகத்தில் அவன் அபிமானம் கொண்டு இந்த காரியத்தை செய்தால் கூட அவன் இறந்தாலும் இருந்தாலும் ஜனங்கள் அவனுக்கு சாபம் தான் கொடுப்பான். அவன் இறந்தாலும் அவனுக்கு சாபம் உண்டு, அவன் இருந்தாலும் அவனுக்கு சாபம் உண்டு. சீச்சி, கொல்லக்கூடாது, என்ன ஆர்வம் பார்த்து விடலாம் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அதுதான் பாகவதத்துல ஒரு விஷயம் சொன்னார். சப்தமஸ்கந்தத்துல கோபிய காமாத்து பயாத்து கம்சஹா அப்படின்னு ஞாபகம் இருக்கா? நாரதர் சொன்னார், கோபிய காமாத்து பயாத்து கம்சஹா. கோபிகள் கிருஷ்ணனிடத்துல அத்தியந்தம் பிரேமையோடு இருந்ததினாலே கிருஷ்ணனை அவர்கள் கொண்டாடினார்கள், கிருஷ்ணனை அடைந்தார்கள். கம்சன் யாரு? கம்சனுக்கு எப்படி கிருஷ்ணனுடைய சம்பந்தம் கிடைச்சது அப்படின்னு கேட்டா பயத்தினாலே. ஆசீனஹ சம்விஷஸ்திஷ்டன் புஞ்சானஹ பர்யடன் மஹீம் சிந்தயானோ ரிஷிகேஷம் அபஷ்யத் தன்மயம் ஜெகத். அது இங்க சொல்ற, எப்பொழுதும் பயந்துட்டே இருந்தான் கம்சன், பயத்தினால பகவான் அலைந்தான்றதே. ஆசீனஹ சம்விஷன்னு திஷ்டன்னு புஞ்சானஹ, உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டே நடந்தாலும் நடந்துட்டே சாப்பிட்டாலும் சாப்பிட்ட பிறகு வாக்கிங் போனாலும் பூமியை பரிபாலனம் பண்ணாலும் படுத்திருந்தாலும் தூங்கினாலும் தன்னுடைய மனைவிகளுடன் சேர்ந்து இருந்தாலும் எல்லா சமயத்திலும் அவனுடைய சிந்தனை எதில் இருந்தது? கிருஷ்ணனையே நினைத்துக் கொண்டிருந்தான். சிந்தையானோ ரிஷிகேஷம் அபஷ்யத் தன்மயம் ஜெகத். சர்வம் கிருஷ்ணமயம் ஜெகத்னு பார்த்த மகாத்மா யாரு? கம்சன். அனைத்தையும் கிருஷ்ணனாகவே பார்த்தவன் கம்சன்.
அந்த பாக்கியம் பிரம்மருத்ராதிகளுக்கெல்லாம் கூட இல்லைன்னு எனக்கு தோன்றுது. அப்படி கிருஷ்ணனையே பார்த்தான் கம்சன். சுகபிரம்மன் சொல்ற, நாங்கெல்லாம் என்ன யோகிராஜர்கள் யோகீஸ்வரர்கள் பேர் வச்சது என்ன பிரயோஜனம்? அவன் பாரு எப்ப பார்த்தாலும் கிருஷ்ண தியானம், எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணனுடைய பெருமை பேசிக் கொண்டிருந்தான் என்று அந்த பெருமையை சொன்ன. இதெல்லாம் பார்த்தார் பிரம்மதேவர். ஆஹா, ஒரு கம்சனுக்கு கூட கிருஷ்ணனிடத்துல அனுபவம் இருக்குன்னு சொன்னா நாம அந்த அனுபவத்தை இழக்கலாமா? அதுவும் கர்ப்பத்துக்குள்ள பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றது, கர்ப்பத்துக்குள்ள பெருமாளை சேவிக்கிறது, கர்ப்ப கிரகத்துல சேவிக்கிறது. நியூ இயர் அன்னைக்கு கர்ப்பத்துக்குள்ள கர்ப்ப கிரகத்துல பெருமாளை சேவிச்சா விசேஷம். இது ஜஸ்ட் நமக்கு ஒரு கேலண்டர். இந்த ஒரு ஆர்வ கோளாறு சித்திர வருஷ பிறப்புல வரமாட்டேன். இந்த ஒரு ஆர்வ கோளாறு ஹாப்பி ஸ்ரீ ஜெயந்தி சொல்றதுல வரமாட்டேன். அப்படின்லாம் குதிக்கல. ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு குதிக்கல, ஸ்ரீராமநவமி அன்னைக்கு குதிக்கல, பங்குனி உத்திரத்து அன்னைக்கு குதிக்கல. வேலண்டைன்ஸ் டே வாச்சது. இந்த ஆத்மாவை பரமாத்மாவிடத்துல சமர்ப்பிக்கிறோம். வி ஆர் த வேலண்டைன். இதுக்கு என்னமோ நாம் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வேற வழியில நமக்கு இன்னைக்கு கேலண்டர் அதுதான். இன்னைக்கு நம்மாழ்வார் ஆண்டு, திருவள்ளுவர் ஆண்டு, கிருஷ்ணனுடைய ஆண்டுன்னு பதில் சொன்னா நமக்கு யாருக்காவது தெரியுமா? இல்ல திருப்பாவில் இன்னைக்கு உந்து, இன்னைக்கு குத்து அப்படின்னு போட்டா புரியுமா? பிளவ உந்து பிளவ குத்துன்னு போட்டா எத்தனாம் தேதி என்னன்னு ஞாபகம் இருக்குமா நமக்கு? தமிழ் தேதி அந்த காலம். இந்த ஒரு மாசத்துக்கு திருப்பாவ வாசனம் இருக்கு, சட்டு ஞாபகம் வருது. மற்ற மாசத்துல நாம என்ன பண்றது? அதனால பெருமாள் இந்த கர்ப்ப கிரகத்துல சேவிக்கணும். நள்ளிரவில் கோவில் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும் பக்தர்களுடைய வசதிக்காக, தரிசனத்திற்காக அப்படின்னு தேவகியுடைய கர்ப்ப கிரகத்துக்குள்ள 33 கோடி தேவர்களும் உள்ள குழுமுகிறார்கள். சத்யவிரதம் சத்யவரம் திரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதஞ்ச சத்யே சத்யஸ்ய சத்யம் மிருத சத்யநேத்ரம் சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாம். ஒவ்வொரு ஸ்லோகம் அமிர்தம் சுவாமி. சத்தியமா சந்தேகமே கிடையாது, அதுவும் சத்தியம்தான். ஏகாஜனோசோ விபலஸ்திரிமூலः சதுரசः பஞ்சசிபஷடாத்மா சப்தத்வகஷ்டவிடபோ நவாக்ஷः தசச்சதீத்விககோ ஹ்யாதி விருக்ஷாः. பெருமாளையே ஒரு விருட்சமா வர்ணிக்கிறது. சத்தியம் ஞானமனந்தம் பிரம்மா என்று எந்த பரம்பொருளை வேதங்கள் எல்லாம் பேசுகின்றனவோ, சத்யஸ்ய சத்தியம் சத்யவிரதம், இவன் சத்யவிரதன், சத்யவிரத கஷேத்திரம் இது. இந்த சத்யவிரத கஷேத்திரம் இங்க எந்த காரியத்தை பண்ணாலும் அது எப்படி இருக்கும்னு விசேஷமா பதிக்கும் இல்லையா? சத்யவிரதம் சத்யபரம், சத்தியமாகவே இருக்கும். திரிசத்யம் சத்யஸ்ய யோனி, அவன் சத்திய சங்கல்பனப்பா. சேதனாத்மகமான இந்த ஜகத்தானது அவனுடைய சரீரம். பிரகிருதி புருஷ கால அவயவங்களாக அவன் திரிசத்தியனாக விளங்கக்கூடியவன். சத்திய யோனி, பிரபஞ்ச காரணபூதன் அவன்தான். பராகாசமான சத்தியத்தில் அவன் நிலை பெற்றவன். சத்யஸ்ய சத்யம் நிஹிதஞ்ச சத்யே சத்யஸ்ய சத்யம் ரித சத்யநேத்ரம் ரிதகம் சத்யம் பரம் பிரம்ம. சூரியன் சந்திரன் எல்லாம் இவர்களுக்கெல்லாம் அவன் தான் கண். அதனால தான் கதிர்மதியம் போல் முகத்தான் என்று ஆண்டாள் திருப்பாவையில பாடினாலே அது எங்க இருக்கு? பாகவதத்துல. ரித சத்யநேத்திரம், ரித சத்யநேத்திரம். ரித்தம்னா சூரியனுக்கு பேரு, சத்தியம்னா சந்திரனுக்கு பேரு. ரித சத்யநேத்திரம் சத்யாத்மகம் துவாம் நிர்விகார பூதான எம்பெருமானே உன்னை சரணமாக அடைகிறோம் என்று பிரம்மா சரணம் அடைகிறார். ஒரே ஒரு ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தை அவசியம் நீங்க எல்லாம் கேட்கணும். வெங்கடாத்வரின்ற ஒரு மகாகவி, சுவாமி தேசிகனிடத்தில் அச்சஞ்சலமான பக்தி பூண்டவர், உயர்ந்த கவி. தேசிகன் பாதுகா சகஸ்திரம் அருளி செய்தது போல லக்ஷ்மி சகஸ்திரம் என்று மகாலட்சுமி விஷயமான 1008 ஸ்லோகங்கள் அருளி செய்திருக்கக்கூடிய மகாத்மா. விஸ்வகுணாதர்ஷ சம்பு. இப்ப நீங்கள்லாம் என்ன வெயில எதுக்கெடுத்தாலும் எங்களை எக்ஸாம்பிள் காமிக்கிற. இந்த உலகம் இது எல்லார் வீட்லயும் என்ன நடக்கிறதோ அதை தான் நீ எடுத்து காமிச்சுட்டு இருக்க. நீங்க என்ன கேமரா வச்சிருக்கீங்க, எங்க நாட்டில் என்ன நடக்குது நீ பார்த்துட்டு இருக்க. என்ன கேட்கறது இல்லையோ? நான்லாம் என்ன சுவாமி பெரிய விஷயம்.
அந்த வெங்கடாத்வரியம் விஸ்வ குணாதர்ஷ சம்பு என்ன தெரியுமா? இந்த உலகத்தின் இயல்பை எடுத்து காட்டும் கூகுள் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அந்த காலத்துல ஆதர்ஷம்னா கண்ணாடி. இந்த உலகத்தினுடைய இயல்பு த நேச்சர் எது? த நேச்சர் ஆஃப் த யூனிவர்ஸ். அதுல இருக்கக்கூடியவா, அந்த ஊர்ல வசிக்கிறவா, அந்த ஊர்களுடைய மக்களுடைய மனோபாவங்கள், அவர்கள் செய்யக்கூடிய தொழில் எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறது. நம்ம பாஷையில சொல்லணும்னா என்ன பண்றாரு? எல்லாரையும் விட்டு வைக்காமல் கலாய்க்கிறார். இது உபன்யாசம் சொல்லக்கூடாது, ஆனா ஒரு திருஷ்டாந்தம் இன்னைக்கு ஈஸியா புரியறதுக்காக சொல்றேன். விஸ்வகுண ஆதர்ஷ சம்பு என்பதாக அவருடையதான அந்த கிரந்தத்திற்கு பேர். அந்த கிரந்தத்துல எத்தனையோ விஷயங்கள் சாதிக்கும். அது தவிர ஸ்ரவணானந்தம் என்பதாக அந்த சுவாமி என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா, ஆச்சரியமாக தேவப்பெருமானை பத்தி, திருவேங்கடமுடியான பத்தி ரொம்ப விசேஷமா ஸ்தோத்திரங்கள் பண்ணிருக்கேன். ஸ்ரவணானந்தம் இருக்கு. அதுல வரதன் விஷயமா ஒரு ஸ்லோகம், தேவப்பெருமான் விஷயமா ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடையதானே ஷேடோ, லைட் எல்லாம் போட்டு அப்படிலாம் உட்காந்து உபன்யாசம் பண்ணா பின்னாடிதான் ஷேடோ நினைச்சுக்காது. இந்த ஸ்லோகம் மாதிரி ஒரு ஷேடோ இருக்கு. சத்யவிரதம் சத்யபரம் திரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதஞ்ச சத்யே சத்யஸ்ய சத்யம் மிருத சத்யநேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் பிரபன்னாஹ. இது பிரம்மதேவருடைய ஸ்தோத்திரம் இல்லையா? ஸ்துதி. பிரம்மதேவர் பண்ண ஒரு ஸ்லோகம். ஸ்வரூபம் தே சத்யம் சுதுரபி சத்யா பிரியதமா வசஸ்தத்யம் சத்யஸ்துதவகமஹே துஷ்ச நிகமஹ பதஞ்சாஹு சத்யவ்ரதமிதமதஸ்ஸம் ஸ்ருதிகதம் யுதஸ்யேரன்னா சத்யாத்மகம் அகிலமேதத் தவயதஹ. வரதா, உன்னிடத்துல அசத்தியம்னு ஒன்று உண்டாடப்பா. ஹே வரதா, உன்னிடத்துல அசத்தியம்ன்றது எதுவுமே கிடையாது, எல்லாம் சத்தியம். உன்னிடத்துல உன்னுடைய சுரூபம் இருக்கு, உன்னுடைய திருவேணி இருக்கு, அப்ராகிருதமான திவ்யங்களை இருக்கிறான், அது சத்தியம். ஸ்வரூபம் தே சத்தியம் சுதனுரபி சத்யா பிரியதமா. யாரு? எங்க விராட்டி. தனத்தனையும் திருமகளை விடாதார் வந்தார் என்று எங்கள் மகாலட்சுமி, எங்கள் பெருந்தேவி. உன் பெருந்தேவி என்னும் உரிமைக்கும் நான். யாரு? கம்பன். ஹனுமான் திரும்பி வந்த மாத்திரத்துல பிராட்டியினுடைய பெருமையை சொல்லும் பொழுது உன் பெருந்தேவி என்று இந்த மகாதேவியை வித்மகே என்றதான வேதவாக்கியத்தின் பொருளை 4 வேதங்களை அத்தியனம் செய்தவனான ஆஞ்சநேயர் பேசினான். சுதனுரபி சத்யா பிரியதமா வசஸ் சத்யம் சத்யத்வதமகமஹேதுஷ்ச நிகமஹா. உன்னை பிரதிபாதிக்கக்கூடியதான வேதம் சத்தியம் இல்லையா? பதஞ்சாஹு சத்யவிரதம். நீ எழுந்து இருக்கக்கூடிய திவிரேசத்திற்கு அல்லது பரமபதத்திற்கு என்ன பேரு? பதஞ்சாஹு சத்யவிரதமிதமத சம்ஸ்ருதிகதம் யுதசேரன் அசத்யாத்மகமகிலமே தவயதா. உன்னிடத்துல அசத்தியம் உண்டா பிரபு வரதா? உன்னிடத்துல அசத்தியம்ன்றது என்ன இருக்கு? எல்லாம் சத்தியம். ஆசிரிதர்களை ரட்சிக்கக்கூடியவன் நீதான். உன்னை தவிர்த்து ஆசிரித ரக்ஷகன் வேறு யாரும் இல்லை என்பதும் சத்தியம். ஏகாயனோ சோதிபலஸ்திரிமூலஹா. எல்லாருக்கும் ஆசிரியமான ஒரே பரபிரம்ம மன்றோ நீ. சுகம் துக்கம் முதலான இருவகையான பலன்களையும் அளிப்பவன். தன் ஆளுகைக்கு உட்பட்டதான சத்வாதி குணங்களுக்கு அவன் மூலபூதாய் அவன் மூன்றானவன். சங்கியால பெருமாள் சொல்றவன் ஏகாயனோசோ திபலஹா திரிபூலஹா சதூரசஹா பஞ்சசிகா ஷடாத்மா சப்தத்து சப்தத்வக்கு அஷ்டவிடபஹா நவாக்ஷஹா தசச்சதி த்விககஹ ஆதிவிருக்ஷஹ. இதான் ஸ்தோத்திரம், இந்த ஸ்லோகம். அப்ப தர்ம அர்த்த காம இதுக்குதான் நேற்று சொன்ன முக்கூர் ரிஷிங்கர் ரொம்ப அற்புதமா ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கார். ரிஷிங்கர் ரொம்ப ரசமான விஷயம் அது. அப்ப தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டதான சத்வாதி குணங்கள் அதற்கு மூலபூதனாய் மூன்றானவன். தர்ம அர்த்த காம மோட்சம் 4 விதமான ரசம் உள்ளவன். 5 பூத சூக்ஷ்மங்களுக்கு காரணபூதன். 6 அலைகள் ஷடூர்மீர் பேர் இருக்கு. புபுக்ஷாச்ச பிபாசாச்ச பிராணஸ்ய மனசஸ்பிருதைஹி
சோக மோகோ ஜரா மிருத்யு, இதெல்லாம் தேகத்துல வரக்கூடிய 6 விதமான அலைகள். இந்த சத்தியவிரத கஷேத்திரத்துல சத்தியசங்கரான சத்தியசங்கல்பனான தேவப்பெருமானை சேவித்தால் சர்வே ஷடூர்மி பகுலம் ஜலதிம் தரந்தினர் சுவாமி தேசிகன். இந்த 6 விதமான அலைகள் உண்டாகக்கூடிய சம்சார சமுத்திரத்தை சுலபமாக தாண்டி விடலாம் என்று தேசிகன் சூளுரைக்கிறார். வசா மாம்ச ருதிர மஜ்ஜா அஸ்தி சுக்ர ரூபா 6 விதமான தாத்துக்கள். அந்த 6 தாத்துக்களையும் வச்சுக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டா 7 விதமான தொக்கு. வசா மாம்ச ருதிர மஜ்ஜா அஸ்தி சுக்ல ரூபமான விஷயம். அடுத்தது 7 தொக்கு. கை, கால், தலை, கழுத்து, மார்பு, வயிறு, இப்படிலாம் 9 8 கிளைகள் உடம்புல. இது இப்படி புரிஞ்சுக்கணும். ஒரு திருஷ்டாந்தம், அதாவது 6 அலைகளுக்கு காரணமானவன். அடுத்தது வசா மாம்ச ருதிர மஜ்ஜா அஸ்தி சுக்ல ரூபமா சுக்லா என்பதாக 7 விதமான தாத்துக்கள். வசா மாம்ச ருதிர மஜ்ஜா அஸ்தி சுக்ல ஒண்ணு. வசா ருதிர மாம்ச மஜ்ஜா ஸ்நாயா அஸ்தி சுக்லா 7. இந்த 7 விதமான தாத்துக்கள். அடுத்தது தொக்கு. அதே மாதிரி தொக்குன்னு அர்த்தம் நம்முடையதான தோல். அந்த தோலையும் பார்க்கணும். நம்ம 6 தாத்துக்கள். அந்த ஸ்நாயானதை சேர்க்க கூடாது. ஏகாயனோசோ விபரஸ்தி மூலா சதோரச பஞ்சசிவ ஷடாத்மா. ஷடாத்மா கரெக்ட். ஷடாத்மா ஊர்வி சட்கங்கள், அதுதான் பிரதானம். இங்க ஊர்வி சட்கங்கள் வச்சுக்கணும். அடுத்தது 7 விதமான தொக்குகளை உடையவன். அடுத்தது 8 கிளைகள் இந்த தேகத்திற்கு இருக்கு. அதனால்தான் ஸ்நாவா அஸ்தி மஜ்ஜானஹா சுக்ராத்து தொன் மாம்சானி சோனிதாத்து என்று இது ஒரு விதமா சாஸ்திரமானது காண்பிக்கிறது. 2 விதமா பெரியவர்கள் வியாக்கியானம் பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்தது 9 வாசல்கள். அதை கவனிக்கணும். நம்ம 8 கிளைகளை எடுத்தா கை கால்கள்லாம் கிளைகளா இருந்தா ஒரு பக்கமா ஊனிடை சோறு வைத்து 80 ஊன் நாட்டி ரோமம் வைத்து 9 வாசல். ரோமம் வைந்து 9 வாசல் என்று இந்த தேகத்திற்கு 9 விதமான வாசல். நவத்வாராணி புரே தேகை என்று 9 துவாரங்கள் இந்த தேகத்திற்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்தது 10. என்னது அப்படி கேட்டா அதுல இருக்கக்கூடியதான இலைகள் மாதிரி பஞ்ச பிராணங்கள், பஞ்ச உப பிராணங்கள் 10. இன்னும் 2 என்னது 2 பட்சிகள். ஜீவாத்மா பரமாத்மா. கீழே பார்த்தோம். துவாசுபர்ணா சவிதா சகாயோ. ஜீவன் ஒரு பட்சி, பரமாத்மானதான ஒரு பட்சி. இப்படி எல்லாம் இருக்கு. இந்த ஒரு விருட்சம், இவை அனைத்தையும் தன்னகத்தே கொண்டு விளங்கக்கூடிய ஆதி விருட்சம் யாரு? கிருஷ்ணன் தான். பிரம்மாவுடைய ஸ்தோத்திரம். சித்து அச்சித்த ஆத்மகம், சிதஜிதாத்மகமான இந்த ஜகத்துக்கு நீ காரணபூதன். அவைகளை பிரளய காலத்தில் சம்ஹரித்து உன் வயிற்றில் வைத்து ரட்சிப்பவன் நீதான். இப்படி காரணமாவது உன்னுடைய அனுகிரகம். உன் மாயையினாலே ஜீவவர்க்கங்கள் மோகிக்கின்றன. அதனால் அவர்களை அறிவிழந்து விடுகிறார்கள். அதனால் அவர்கள் உன்னையும் பலவித ஜீவன்களாகவே பார்க்கின்றார்கள். கிருஷ்ணா, சர்வாந்தரியாமியாக இருந்து ஞானஸ்வரூபனாக இருந்து லோகக்ஷேமார்த்தம் சுத்த சத்துவமயமான சாதுக்களுக்கு சுகம் தரவும் துஷ்டர்களுக்கு மீண்டும் மீண்டும் அமங்கலத்தை தரவும் நீ பல அவதாரங்களை எடுக்கிறாய். ஹே பிரபோ புண்டரீகாட்சா, உன்னுடைய திருமேனி சுத்த சத்துவமயமானது. அப்படி உள்ள உன்னை அறிவுள்ளவர்கள் சமாதி என்பதாக, யவனியமாக பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி என்பதாக அந்த சமாதியினாலேயே உன்னை தங்களுடையதான புத்தியில் நிற்கச் செய்து ஆச்சாரியன் என்னும் படகோட்டியினுடைய சகாயத்தினாலே உன் திருவடித்தாமரைகள் என்னும் அந்த ஓடத்தில் ஏறி சம்சார சாகரத்தை
பசுமாட்டின் குளம்படியை போன்று தாண்டுகிறார்கள். பிரம்மாவுடைய ஸ்துதி பாருங்க, ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே பகவானுடைய திருவடி தாமரைகள் என்னும் அந்த படையில் ஏறி தொத்பக்தி போதம் அவலம்பித்தும் அக்ஷமானாம் நிர்தேசிகன். அதை சரியா புரிஞ்சுக்கணும், அதை சரியா ஏறி உட்காரத்துக்கு தெரிஞ்சுக்கணும். ஹே வைகுண்டநாதா, இந்த சம்சார சாகரத்தை கடப்பது என்பது அரிது. ஆனாலும் உன் பாதமான இந்த படகினாலேயே அவர்கள் அதனை கடந்து வருகிறார்கள். நீ சத்துக்களுக்கு இதன் மூலமாக அனுகிரகத்தை செய்கிறாய். ஏ பிரபு, வாசுதேவா, கமலக்கண்ணா, மற்ற ஜனங்கள் தங்களுக்கு ஏதோ மோட்சம், சில பேருக்கு எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கெல்லாம் பெருமாளை பார்த்துட்டோம், எங்களுக்கு நேர பெருமாள் எங்ககிட்ட பேசுறாரு அப்படின்னு தாங்கள் மோட்சம் பெற்றதாக எண்ணி இருமாப்புடன் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, அவர்கள் நல்ல உயர்ந்ததான குலத்துல பிறந்திருக்கலாம், ஆனா வர்ணம், ஆசிரமம், தர்மம், ஆச்சாரம் எல்லாத்தையும் விட்டுருப்பா. கேட்டா எங்களுக்கு எல்லாம் தெரியும், பெருமாளை பத்தி நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம், நீங்கெல்லாம் கபடம், நீங்கெல்லாம் போலி, நீங்க சொல்றதெல்லாம் சரியில்லைன்னு நம்மள வம்பளை போல இல்லையோ. அப்படிப்பட்டவா என்ன ஆகுது, மீண்டும் மீண்டும் உன்னுடைய சரணத்தை அடையாத அதோகதியையே அடைகிறார்கள். ஹே நாயகா, சர்வேஸ்வரா, உன் பக்தர்களோ உன்னிடத்துல பக்தி இல்லாமல் அவர்கள் ஒரு பொழுதும் இருக்கவே மாட்டான். அப்பேற்பட்டவர்களுக்கு தேஷாம் சரதித்தானாம் பஜதாம் பிரீத்திபூர்வகம், தேஷாம் நித்தியுக்தானாம் பஜதாம் பிரீத்திபூர்வகம் ததாமி. அது தவிர என்ன பண்றான், அவர்களுக்கு யோகக்ஷேமம் மகாமியம், அவர்களுக்கு யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக்கிறேன்னு நீ சொன்னியோ. அவர்கள் என்ன பண்றான், ரஜஸ் தமசு இல்லாத சுத்த சுத்தமான மயமான உன்னுடைய திருமேனியை தியானம் பண்றான். சுபாஸ்வரியமான உடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை அவர்கள் எப்பொழுதும் தியானம் பண்ணுகிறார்கள். அதுவே அவர்களுக்கு ஆராதனமாக விளங்குகிறது. சிருஷ்டிகாரண பூதனே, பிரகாசனான உன் நீ தியானிப்பவர்களுடைய தேகாத்மபாவ கஷ்டங்களை போக்கடித்து அவர்களுடையதான ரஜஸ்தமோமயமான அறிவற்ற தன்மையை நீ போக்கடிக்கிறாய். இப்படி ஒரு திவ்ய மங்கள விக்கிரகத்தை எடுத்து நீ அவதாரம் செய்யாவிடில் அவர்களுக்கு எப்படி இந்த நல்லது ஞானம் என்பது தலையெடுக்கும். நீ சர்வ விலட்சணம் சர்வஸ்மான்பரன் என்று உன்னை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். வேதங்களினாலேயும் அனுமானித்து அறிய முடியாதவன் நீ. வேதங்கள் பிரத்யக்ஷத்தினாலேயும் அனுமானத்தினாலேயும் காண்பிக்க முடியாததை காண்பித்தால் கூட அந்த வேதங்கள் கூட உன்னுடைய பெருமையை எப்படி அனுமானிப்பது, எப்படி தீர்மானிப்பது என்று தெரியாமல் திண்டாடுகின்றன. எவன் உன்னுடைய திவ்யமான சரித்திரத்தையும் நாமங்களையும் கேட்ட மாத்திரத்திலே அதை மனனம் செய்து அதனையே பாடிக்கொண்டிருப்பானோ அவன் சம்சார சாகரத்தில் முழுக மாட்டான். ஏ ஹரே, உன்னுடைய திருவடி எப்பொழுது இந்த பூமியில் பட்டதோ அப்பொழுதே பூமி தேவிக்கு ஏற்பட்ட வருத்தம் நீங்கிவிட்டது, இந்த பூமியினுடைய பாரம் என்பது முழுவதுமாக நீங்கிவிட்டது என்று பலவடியாக ஸ்தோத்திரம் பண்ணி ஆச்சரியப்படுறா. யார், வசுதேவர் தேவகியும் நம் பிரம்மருத்ராதிகள் தான் கர்ப்பத்துக்குள்ள புகுந்து பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றாளே, அவளுக்கு உண்மையை புரியல. அப்ப பிரம்மா தேவகியை பார்த்து சொல்றார், அம்மா தாயே மகா பதிவிரத்தையே, நீ எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணிருக்க தெரியுமா, உன்னுடைய வயிற்றில் சர்வேஸ்வரனான லோகநாயகனான பரம்பொருளானவன் வசிக்கிறான், அவனை சுமக்கும் பாக்கியத்தை நீ பெற்றவள் அல்லவா, எங்கள் பெருமானை பெற்றெடுக்கும் தாயாக நீ விளங்குகிறாய், அப்படி என்றால் நீயும் எங்களுக்கு தாய்தானே என்று பிரம்மருத்ராதிகள் அந்த தேவகி பிராட்டியையும் சேவிக்கிறார்கள். அந்த தேவகி பிராட்டி என்ன நோன்பு நோற்றாலோ இவனை பெற்ற வயிறுடையாள் என்ற தேவகியின் பெருமைதனை அவர்கள் போற்றுகிறார்கள். இந்த ஸ்தோத்திரம் உயர்ந்த ஸ்தோத்திரம். பிரம்மோவாச்ச சத்யௌவ்ரதம் சத்யபரம் த்ரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதம் ச சத்யே சத்யஸ்ய சத்யம் மிருத சத்யநேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் பிரபன்னாஹ ஏகாயனோசோ த்விபலஸ்த்ரிமூலஹ சதுரசः பஞ்சசிபஷ்சதாத்மா சப்தத்வகஷ்டவிடவோ நவாக்ஷः दशच्छदीद्विकगो ह्यादिवृक्षः त्वमेव एकास्य सतप्रसूनिः त्वं सन्निधानं त्वमनुग्रहश्च त्वन्मायया संवृतचेतसस्त्वां पश्यन्ति नानानविपश्चितो ये विवर्षी रूपाण्यवबोध आत्मा क्षेमाय लोकस्य चराचरस्य सत्त्वोपपन्नानि सुखावहानि सतामभद्राणि मुहुःकलानाम् त्वय्यम्बुजाक्षाखिल सत्त्वधाम्नि समाधिनावेशितचेतसङ्के त्वत्पादपोतेन महत्कृतेन कुर्वन्ति गोवत्सपदं भवाब्धिम् स्वयं समुत्तीर्य सुदुस्तरं जुमन् भवर्णवं भीममदभ्रसौहृदाः
भवत्पदाम्भोरुहवानावमत्रते निधाय याताः सदनुग्रहो भवान् येन्द्येरविन्दाक्ष विमुक्तमानिनः त्वय्यस्तभावात् अविशुद्धबुद्धयः आरुह्य कृच्छ्रेण परं पदं ततः पतन्त्यदोलादृतयुष्पदङ्घ्रयः तथा न ते माधवतावकाः क्वचित् भ्रश्यन्ति मार्गात् त्वयि बद्धसौहृदाः त्वय्याभिगुप्ता विचरन्ति निर्भयाः विनायकानीकपमूर्धसु प्रभो सत्त्वं विशुद्धं श्रयते भवान् स्थितौ शरीरिणां श्रेय उपायनं वपुः वेदक्रिया योगतपस्समाधिभिः तवार्हणं येन जनः समीहते सत्त्वं न चेत् धातरिदं निजं भवेत् विज्ञानमज्ञानविदापमार्जनं गुणप्रकाशैरनुमीयते भवान् प्रकाशते यस्य च येन वा गुणः न नामरूपे गुणजन्मकर्मभिः निरूपितव्ये तव सर्वसाक्षिणः मनोवचोभ्याम् अनुमेयवर्त्मनः वेदक्रियायां प्रतीयन्त्यथापि शृण्वन् गृणन् संस्मरयंश्च चिन्तयन् नामानि रूपाणि च मङ्गलानि ते क्रियासु यस्त्वच्चरणारविन्दयोः आविष्टचेता न भवाय कल्पते दृष्ट्या हरेस्या भवतः पदो भुवः भरोपनीतस्तव जन्मनेशितुः दिष्ट्यांकितां त्वत्पदकैः सुशोभनैः द्रक्ष्यामगां यां च तवानुकम्पितां न ते भवस्येष भवस्य कारणं विना विनोदं बत तर्कयामहे भवो निरोधस्थितिरप्यविद्यया कृतायतस्त्वय्यभयाश्रयात्मनि मत्स्याश्वकच्छपनृसंवराहहंसराजन्यविप्रविबुधेषु कृतावतारः त्वं पासिनस्त्रिभुवनं च यथाधुनेश भारं भुवो हरयदूत्तमवन्दनं ते दिष्ट्यांबते देवकी पार्थ दिष्ट्यांबते कुक्षिगतः परः पुमान् हंसेन साक्षात् भगवान् भवायनः मा भूद्भयं भोजपतेः मुमुर्षोः गोप्ता यदूनां भविता तवात्मजः இப்படி இத்யபிஷ்டூய புருஷம் யத்ரூபமனிதம் யதா பிரம்மேஷானோ புரோதாய தேவாக பிரதியுர் தீபம் இப்படி விசேஷமாக பெருமாளை அவர்கள் ஸ்தோத்திரம் செய்து அதே மாதிரி அங்கே அந்த தேவகி பிராட்டி மகா உத்தமையான உடைய கர்ப்பத்தில் பெருமாள் வளர்றான். அவன் எங்களை எல்லாமே ரட்சிப்பதற்காக அவதரித்திருக்கிறான், அவதரிக்கப் போகிறான். அப்படிப்பட்டவன் லோகக்ஷேமத்திற்காகவே உன் வயிற்றில் வளர்கிறான் என்றால் உன்னுடைய சௌபாகியாதிசயம் எத்தகையது. ஆகையால் இந்த கம்சன் என்பவனுடையதான துராச்சாரங்களையும் அவன் செய்யக்கூடிய கொடுமைகளையும் நினைத்து நீங்கள் வருந்த வேண்டாம். இந்த கம்சனிடத்தில் இருந்து உங்களுக்கு உண்டான பயம் வெகு விரைவில் நீங்க போகிறது. பெருமானுடைய ஆவிர்வாவத்திற்காக இந்த உலகமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றது என்று பிரம்மதேவன் விசேஷமான ஸ்தோத்திரம் செய்து அங்கே பெருமாளையும் உள்ளே கர்ப்பத்தில் சேவித்து அதுபோன்று தேவகி பிராட்டியும் சேவித்து பிரதட்சண நமஸ்காராதிகள் செய்து அந்த தேவர்களுடன் பிரம்மலோகத்திற்கு அவன் மீண்டும் சென்றான் என்று விசேஷமான இந்த ஸ்தோத்திரத்தோட பிரம்மத்துதிய பாகவத மகாபுராணத்துல பரீட்சித் மகாராஜாவிற்கு சுகபிரம்மம் உபதேசம் செய்கிறார். மேல பல ஸ்தோத்திரங்களையும் பல அர்த்த விசேஷங்களையும் அடுத்த உபன்யாசத்தில் நாம பார்க்கலாம். அடியன் ஏற்கனவே விஞ்ஞாபனம் செய்து கொண்டார் போன்று திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 மணிக்கு பாதுகா சகஸ்திர உபன்யாசம் தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏபிஎன் சுவாமி FCC சேனல்ல நீங்க அதை டைரக்டா கேட்கலாம். நீங்க மன்னார்குடி சுவாமி அருள் செய்த அந்த உபன்யாசத்துடைய தொடர்ச்சியாக அடியன் பண்ணிட்டு இருக்கேன். யதாவகாசம் யாருக்கு சௌகரியப்படுறதோ மத்தியானம் 3:30 மணிலிருந்து 4:30 மணி வரலும் இந்த தனுர் மாசத்துல திங்கள் முதல் வெள்ளி வரை
कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांतगुरवे नमः श्रीमते वात्स्य श्रीकृष्णमार्य महादेशिकाय नमः अस्मद्गुरुभ्यो नमः।